வணக்கம் எஸ்டி மீடியா நேயர்களே. இப்போ நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேட்டைக்காரன்குளம் வடக்குவாசல் ஐயாபதி வந்து எங்கே இருக்குது, அதை பற்றி ஒரு முழுமையான அட்ரஸ் தாங்க, முகவரி தாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம கமெண்டில் வந்து வீடியோவில் வந்து கேட்குறீங்க. அதாச்சும் நம்ம அதுக்கு முழுமையான ஒரு அட்ரஸ் வந்து நம்ம இந்த வீடியோ காணொலி மூலம் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வேட்டைக்காரன்குளம் வடக்குவாசல் ஐயாபதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தென்காசி வந்து வரவங்களுக்கு அட்ரஸ்ஸு, தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய பாதையில் திருநெல்வேலி பஸ், அதாச்சும் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய லோக்கல் பஸ் எல்லாமே வேட்டைக்காரன்குளம் என்ற ஊரில் வந்து நின்று செல்லும். கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 கிலோமீட்டரு வரும். உங்களுக்கு தென்காசியிலேருந்து வரவங்களுக்கு திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி, தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்குரிய போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி லோக்கல் பஸ்ஸில் ஏறணும். பாயிண்டில் ஏறக்கூடாது. லோக்கல் பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா வேட்டைக்காரன்குளம் ஸ்டாப் கேட்டிங்கன்னா அங்கே பஸ் வந்து நின்று செல்லும். அப்படி வந்து நீங்கள் கோயிலுக்கு வரலாம். வேட்டைக்காரன்குளத்தில் நிற்கும். இது வந்து தென்காசியிலேருந்து வரவங்களுக்கு. இது திருநெல்வேலியிலேருந்து வரவங்களுக்கு எப்படி அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வரக்கூடிய லோக்கல் பஸ்ஸு எல்லாமே வேட்டைக்காரன்குளம் அந்த ஊரில் வந்து நின்று செல்லும். நீங்கள் அப்படி வந்தீங்க அப்படின்னா லோக்கல் பஸ்ஸில் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வரக்கூடிய லோக்கல் பஸ்ஸில் வேட்டைக்காரன்குளம் டிக்கெட் எடுத்து நீங்கள் அங்கே ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். இதே ட்ரெயினில் வரவங்களுக்கு, திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினில் வரவங்களுக்கு எப்படி அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு லோக்கல் ட்ரெயின் அடிக்கி அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பவர் சத்திரத்தில் இறங்கினீங்க அப்படின்னா ரொம்ப பக்கம். பவர் சத்திரத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். பவர் சத்திரத்தில் இறங்கி பவர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து தென்காசி வரக்கூடிய லோக்கல் வண்டியில் இறங்கிங்க அப்படின்னா வேட்டைக்காரன்குளத்தில் வந்து நீங்கள் இறங்கிக்கலாம். இது வந்து ட்ரெயினில் வரவங்களுக்கு. இப்போ தென்காசியிலேருந்து வரவங்களுக்கும் திருநெல்வேலியிலேருந்து வரவங்களுக்கும் நான் அட்ரஸ் சொன்னேன். இது போக கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்டீங்க அப்படின்னா, அதாச்சும் இப்போ கோவில் வந்து பதிவு வந்து வாரத்தில் எல்லா நாளும் இருக்குமா, எந்த நாள் விசேஷம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாரத்தில் வந்து எல்லா நாளுமே இருக்கும். ஆனால் அதில் முக்கியமான விசேஷமான நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை கணக்கு பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அருள்வாக்கு வந்து உங்களுக்கு வந்து உண்டு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே கணக்கு பண்ணி வாங்க. மற்ற வாரத்தில் எல்லா நாளுமே உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். இது போக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எது சம்மந்தமாக உங்களுக்கு கேள்வி கேட்குறீங்களோ நான் வந்து பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.